யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்துல வர்ற கோபம் நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்திடுமா? முடியும். ஒரே ஒரு தவறு அப்படிங்கிற இந்த கதை சரியா இத பத்தி தான் நமக்கு சொல்ல போகுது. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு நிமிஷம் வர்ற கோபம் அது எதையெல்லாம் மாத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் இந்த கதையோட இறுதியில நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த கதை ஒரு ரொம்ப அமைதியான காலை பொழுதுல தான் தொடங்குது. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு குடும்பத்தோட வலியும் பாசமும் போராடிட்டு இருக்கு. விடியற்காலை மணி 5:30 ஒரு சின்ன குடிசை வீட்ல ஒரு ஏழை குடும்பம் தங்களோட நாளை தொடங்குறாங்க. அவங்க கிட்ட வசதி இல்லைனாலும் அந்த நேரத்துல அங்க ஒரு நிம்மதி இருந்துச்சு. அந்த வீட்ல பாட்டி படுத்த படுக்கையா இருக்காங்க. கால் வலி ரொம்ப அதிகம். அதனால அவங்களால நடக்கவே முடியல. இது அந்த குடும்பத்துக்கு தினமும் ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. கதையோட அப்பா அவங்க அம்மா கிட்ட ரொம்ப அக்கறையா கேக்குறாரு, அம்மா, கால் வலி பரவாயில்லையான்னு. இந்த ஒரு கேள்வியே போதும் அவர் அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, எவ்வளவு பொறுப்பானவரா இருக்காருன்னு புரிஞ்சுக்க. இப்போதான் கதையே மாறப்போகுது. ஒரு சின்ன விஷயம் ஒருத்தரோட பேச்ச கேட்காதது எப்படி ஒரு பெரிய கோபத்துக்கு வழிவகுக்குதுன்னு நாம பார்க்க போறோம். இங்க பாருங்க விஷயம் எப்படி மோசமாகுதுன்னு. காலையில 8:30 மணிக்கு அம்மா அவங்க பையன்கிட்ட அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போப்பான்னு சொல்றாங்க. ஆனா அவனும் டிவில மூழ்கி போயிருக்கான். அதுக்கப்புறம் பாருங்க, வெறும் 5 நிமிஷத்துல 8:35க்கு நடக்கவே முடியாத அந்த பாட்டி தானே சாப்பாட்டை எடுத்துட்டு கிளம்புறாங்க. 1 மணி நேரம் கழிச்சு 9:40க்கு வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிற அப்பா அவங்க அம்மா கஷ்டப்பட்டு நடந்து வரத பாக்குறாரு. அப்போதான் அவர் மனசுல அந்த கோபம் முதல் முறையா பத்திக்குது. இப்போ நாம கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அந்த அப்பாவுக்கு கோபம் தலைக்கு ஏறி தன்னோட கட்டுப்பாட்டை இழக்கிற அந்த ஒரு கணம், அதுக்கப்புறம் நடக்க போற விபரீதங்களும் பார்க்கலாம். அம்மா கஷ்டப்பட்டு நடந்து வரத பார்த்ததும் அப்பா கேக்குற முதல் கேள்வி இதுதான். அம்மா, நீங்க ஏன் வந்தீங்க? இதுல அக்கறை இருந்தாலும் அதுக்கு மேல கோபமும் இயலாமையும் தான் அதிகமா இருக்கு. இந்த உணர்ச்சி தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு தள்ளுது. கோபத்தோட வீட்டுக்கு வர்ற அப்பா நேரா போய் பையனை அடிக்கிறார். இதுதான் இந்த கதையோட தலைப்பு சொல்ல வர்ற அந்த ஒரே ஒரு தவறு. அந்த ஒரு நிமிஷ கோபத்துல அவர் தன்னை முழுசா இழந்துட்டார். அப்பா அடிச்ச அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் அந்த சின்ன பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். அந்த பயம் அவனை எங்க கொண்டு போய் சேர்க்க போதுன்னு அவனுக்கும் தெரியல, அவனை அடிச்ச அப்பாவுக்கும் அப்போ புரியல. அந்த ஒரு தப்போட விளைவு எவ்ளோ பயங்கரமா இருக்கும்னு இந்த பகுதி நமக்கு காட்டுது. ஒருத்தரோட கோபம் இப்போ ஒரு குடும்பத்தையே ஒரு பெரிய ஆபத்துல தள்ளிடுச்சு. காட்டுக்குள்ள ஓடுன பையனுக்கு வழி தெரியல. தடுமாறி கீழே விழுறான். தனியா இருக்கான். சுத்தி என்ன இருக்குன்னே தெரியாம பயந்து போயிருக்கான். அப்பாவோட கோபத்திலிருந்து தப்பிச்சோன்னு நினைச்சவன் அதை விட பெரிய ஆபத்துல மாட்டிட்டான். அந்த பயத்திலையும் தனிமையிலையும் அடுத்த அதிர்ச்சி நடக்குது. ஒரு பாம்பு அவனை கடிச்சிடுது. ஒரு நிமிஷ கோபத்தோட விளைவு இப்போ ஒரு உயிரையே பறிக்கிற அளவுக்கு போயிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அந்த குடும்பமே உடைஞ்சு போயிடுது. அம்மா அழுகையை நிறுத்தவே முடியல. அப்பா, ஐயோ நம்மால தானே குற்ற உணர்ச்சியில துடிச்சு போறாரு. விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு கிராமத்து மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. 1, 2 இல்ல, மொத்தம் 7 மணி நேரம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பையனை தேடுற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நரகம் மாதிரி இருந்திருக்கும். ஒரு நிமிஷ கோபத்துக்கு விலையா 7 மணி நேர வேதனை. ரொம்ப நேர தேடலுக்கு பிறகு நாம இப்போ கதையோட உணர்ச்சிகரமான இறுதி பகுதிக்கு வரோம். இங்கதான் மீட்பு, வருத்தம், மன்னிப்பு எல்லாம் ஒன்னா சேருது. சாயங்காலம் 5:30 மணிக்கு மயக்கத்துல கிடந்த பையனை மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காம அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. ஒவ்வொரு செகண்டும் இப்ப ரொம்ப முக்கியம். ஆஸ்பத்திரியில டாக்டர்ஸ் தீவிர சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பையன் மெதுவா கண்ணை திறக்கறான். அந்த நிமிஷம் அந்த குடும்பத்தோட மொத்த வலியும் பயமும் கரைஞ்சு போகுது. இவ்ளோ நேரம் அவங்க நெஞ்சில இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு நிம்மதி. பையன் கண்ணு முழிச்சத பார்த்த அப்பா அவன் பக்கத்துல போய் உடைஞ்சு அழுறாரு. என்ன மன்னிச்சிடுடா கண்ணா அவனு கதறாரு. அந்த வார்த்தைகள்ல அவரோட கோபத்தால விளைஞ்ச மொத்த குற்ற உணர்ச்சியும் வலியும் வேதனையும் அடங்கியிருக்கு. அப்போ இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? ஒரு நிமிஷ கோபங்கிறது ஒரு சின்ன தீக்குச்சி மாதிரி தான். அந்த ஒரு தீக்குச்சி நினைச்சா ஒரு பெரிய காட்டையே எரிச்சு சாம்பலாக்கிடும். ஆனா அதே சமயம் பத்த வச்ச உடனே ஊதி அணைச்சிட்டா ஒரு பெரிய அழிவையே தடுத்துடலாம் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த அப்பா மட்டும் அவரோட கோபத்தை அந்த நிமிஷமே கட்டுப்படுத்தி இருந்தா இவ்ளோ பெரிய துயரமே நடந்திருக்காது. இந்த கதை இந்த வரியோட தான் முடியுது. ஒரு நிமிட கோபம், ஒரே ஒரு தவறு. இது வெறும் கதையோட முடிவில்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆழமான பாடம். நம்ம கட்டுப்பாட்டை இழக்கிற அந்த ஒரு கணம் நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பெரிய மறக்கவே முடியாத காயங்களை ஏற்படுத்திடும்னு யோசிக்க வைக்குது இல்லையா?